கலங்காதே திகையாதே நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே திகையாதே நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செருபாபேல் முன்னே சமமாகுவாய். பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செருபாபேல் முன்னே
காலை வேளையிலும் கூட தேவ சமூகம் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். சமூகம் நம்மை திருப்தியாக்கட்டும். இந்த உலகத்திலே மனிதர்கள் போவதற்கும் மனிதர்கள் சந்தோஷப்படுவதற்கும் அநேக இடங்கள் இந்த உலகத்தில் இருக்கலாம். ஆனாலும் தேவன் ஒருவரே நம்மை சந்தோஷிப்பிக்கிறவர். வேதம் சொல்லுகிறது, நீதிமானுக்காக கர்த்தர் மகிழ்ச்சியை விதைத்திருக்கிறாராம். கடவுள் என்ன செய்யறாரா? மகிழ்ச்சியை விதைத்திருக்கிறார். அப்போ நீதிமானுக்குன்னா மகிழ்ச்சி இருக்கு, ஏன்னா விதைச்சிருக்கிறார். நிச்சயமா ஒரு நாள்ல அந்த மகிழ்ச்சி நம்மை வந்து சேரும். இந்த காலை வேளையில நன்றி நிறைந்த இருதயம் நமக்கு வேணும். அது இல்லாதனாலதான் நிறைய இடங்களில பிரச்சனைகள், போராட்டங்கள், பிரிவினைகள், சண்டைகள் எல்லாம். நன்றி நிறைந்த இருதயம் கடவுளுக்கு முன்பதாகவும் நமக்கு இருக்க வேண்டும். அவர் செய்த நன்மைகள் எல்லாம் நம்ம நினைச்சு பார்த்தாதான் நம்ம நன்றியோடு கூட தேவ சமூகத்துக்கு ஓடோடி வருவோம். ஓடோடி வரணும்னா அந்த நன்றி நிறைந்த இருதயம் நமக்கு வேணும். அதே போல இங்கே பாடல், ஆராதனை எல்லாம் நடக்கும். ஆனா உனக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. காரணம், அவர் செய்ததை எல்லாம் நம்ம நினைக்கலன்னா, அவர் செய்ததெல்லாம் நம்ம மறந்து போனோம்னா நம்ம நிச்சயமா என்ன பண்ண முடியாது, நம்ம மகிழ்ச்சியா இருக்க முடியாது. இந்த காலை வேளையில கூட நம்ம எல்லாரும் அப்படி எழுந்திருந்து கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதனை செய்ய போகிறோம். ஆராதனைக்கு உரியவர் அவர் நம்மத்தில் இருக்கிறார். ஆராதனையில பெரியவர் அவர் நம்மத்தில் இருக்கிறார். பிசாசு சொன்னானா, இந்த போல ஆராதனை எனக்கும் வேணும் அப்படின்னு நினைச்சானா, அவன் தன்னுக்கும் அந்த பெருமை வேணும்னு நினைச்சானா, ஆண்டவராகிய தேவன் அவனை கீழே தள்ளி விட்டார். இந்த காலை வேளையில கூட அந்த தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு தான் ஆராதனை, அவர் ஒருவருக்கு தான் மேன்மை. நம்ம உதடுகள் பாடணும்னா, துதிக்கணும்னா அவரை மட்டும்தான் பாடணும், அவரை மட்டும்தான் துதிக்கணும். ஏன்னா அத்தனை கனத்திற்கும் மகிமைக்கும் மேன்மைக்கும் பெருமைக்கும் உரியவர் தேவன் ஒருவர் தான். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, மனுஷரை மேன்மை பாராட்டாதிருங்கள், மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவானாக. ஆலை வேளையில கூட நம்ம எல்லாரும் அப்பாவை மேன்மை பாராட்ட வந்திருக்கிறோம். பாடல்களாலே, துதியாலே, நன்றி நிறைந்த இருதயத்தாலே இந்த காலை வேளையில நம்ம துதிக்கும்படி வந்திருக்கிறோம். நம்ம துதிக்கும்படி வந்திருக்கிறோம். நம்ம சும்மா இருக்க வரல, நம்ம சும்மா நிற்க வரல, நம்ம சும்மா வந்துட்டு போவோம் என்ன சொல்லி ஏதோ பார்வையாளராக இல்லை, நாம பங்குதாரர்களாக இந்த துதியை செலுத்தக்கூடிய மக்களிலே நானும் ஒருத்தியா இருக்கிறேன், நானும் ஒருவனாக இருக்கிறேன் என்று இந்த காலை நிறைந்த இருதயத்தோடு, நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாம் ஆண்டவரை துதித்து பாட வேண்டும். ஒரு தாவீது குறித்து வேதத்துல படித்தோமானால், தாவீது ஒவ்வொரு சூழ்நிலை வரும்போதும் அவன் என்ன செய்வான், அந்த சூழ்நிலையில ஒரு பாடலை எழுதுவான். அதை எழுதி ராகம் போடுறவங்க கிட்ட கொடுத்து, அது ராகத்தை போட்டு கொடுக்க சொல்லி அந்த பாடலை எல்லாரையும் பாட வைப்பானாம். அவன் சபையை பாட வைப்பானாம். தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற ஜனங்களை பாட வைப்பானா. பாருங்க, தேவன் மக்களை பாட வைப்பானா. அந்த காலை வேளையில கூட நாம கூட அந்த நன்றி உள்ள இருதயத்தோடு கர்த்தரை பாட வேண்டும். எனக்கு பாட தெரியும்னு பாடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த உலகத்துல. தனக்கு பெருமை உண்டாக பாடுறவங்க உலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவருக்கு பெருமை உண்டாகணும்னு பாடுறவங்களா தான் நாம இருக்கணும். என் குரல் நல்லா இருக்கு, என் குரல் பாடுங்கன்னு பாடுறவங்க உலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பணம், புகழ் எல்லாம் இருக்கு. ஆனா நம்முடைய ஆண்டவரை பாடணும்ன்றவங்க மட்டும்தான் நம்மளை தாழ்த்தி, நம்மளை ஒன்றுமில்லாம வெறுமையாக்கி ஆண்டவருடைய பாடல்கள், ஆண்டவரை துதிக்கும் துதிகளை நம்முடைய வாயில வைத்து நாம் பாடும்போது அந்த பாடல்கள் அவருக்கு பலிகளை போல இருக்கு. வேதம் சொல்லுகிற அந்த காலத்துல ஆண்டவரிடத்துல வந்தவங்க எல்லாரும் பலிகளை கொண்டு வந்தாங்க, தூபங்களை கொண்டு வந்தாங்க, அநேக சாம்பிராணிகளை அவருக்கு விதவிதமான நறுமணங்களை போட்டு அந்த இடத்துல
தேவனை மகிமைப்படுத்தினாங்க. நாம இந்த காலையில எதுவும் நம்ம இடத்துல இல்லை, நம்ம கடை இருக்கிறதுலாம் நம்முடைய இருதயம் மட்டும்தான். அது நன்றி நிறைந்த இருதயமா அப்பாவை நோக்கி உலகத்தை மறந்துடுவோம், நமக்கு விரோதமா இருக்கிற சூழ்நிலைகளை மறந்துடுவோம், நம்ம துக்கங்களை மறந்துடுவோம், நம்ம கண்ணீரை மறந்துடுவோம். ஆண்டவரை மட்டும் நோக்கி பார்த்து நன்றியோடு கூட அப்பா உங்களை நம்பி வந்திருக்கிறோம்னு நம்ம அப்பா கிட்ட சொல்லுவோம். ஆமென். கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா, நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. முடியாதப்பா வாழ தெரியாதப்பா, முடியாதப்பா வாழ தெரியாதப்பா, உன் கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் என்னை மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் என்னை மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா, வெள்ளவிட வேதங்களே உன் கிருபை தாங்கினதையா, என்னவெனும் கோட்டையில் உயர்ந்த அடைக்கலம் நீரே, என்னவெனும் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாமே வாழ
ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட உடைய அன்பின் ஊழியக்காரர் வாக்குத்தத்தமுள்ள தெய்வ செய்தியை நம்ம மத்தியில் கொண்டு வருவார். நம்ம எல்லாரும் உற்சாக மனதோடு கரங்களை தட்டி கற்றுதை நானும் கொண்டு தேவனுக்கு பிரியமானது. இந்த நாளையும் கூட தேவன் தாமே வாழ்க்கை சொல்லியிருக்கின்றார். அவர் தாமே நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருந்தார். நம்மையும் காண்கிற தேவன் கடந்த 6 மாதங்களை கண்மணி போல் பாதுகாத்து வழிநடத்தி வந்த தேவன், நம்முடைய தேவைகளை சந்தித்த தேவன், இந்த 7வது மாதத்தின் முதல் நாளிலே தேவனுடைய சமூகத்திலே வந்து அமர்ந்து அவரை துதிக்கும்படியாய் வாழ்த்தும்படியாய்
கிருபை செய்திருக்கிறார். அதற்காக நன்றி. பேச இருக்கிறார். நம் அனைவரும் வேதம் சொல்லுகிறது, காதுள்ளவர்கள் யாவரும் கேட்க கடவுள். கர்த்தர் தொடர்ந்து நடத்துவாராக. Praise the Lord. எனக்கு கற்று தரும் தெய்வம் உமக்கு பிரியமானதை எனக்கு கற்று தரும் தெய்வம் நீரே என் தேவன் உம்மையில பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே மேக சம்பமே அக்கினி சம்பமே இயேசு தெய்வமே துணையானே மேக சம்பமே அக்கினி சம்பமே இயேசு தெய்வமே துணையானே உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேனையா உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேனையா வறண்ட நீளம் தவிப்பது போல் வறண்ட நீளம் தவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கிறேயா ஏங்கி ஏங்கி தவிக்கிறேயா எனது ஏக்கமே எனது பிரியமே எனது பாசமே எனது ஆசையே எனது ஏக்கமே எனது பிரியமே எனது பாசமே எனது ஆசையே உமது அன்பை அதிகாரில் காண செய்யும் கருணை உமது அன்பை அதிகாரில் காண செய்யும் கருணை உம்மையை நம்பியுள்ளே உம்மையை நம்பியுள்ளே பாதைகளை இனந்தோர் காக்க வேண்டும் திவ்யநாதரி இனந்தோர் காக்க வேண்டும் திவ்யநாதரி அன்பு திகழவே ஆருயிரே அன்பு தெய்வமே ஆருதலே அன்பு திகழவே ஆருயிரே அன்பு தெய்வமே ஆருதலே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தரும் தெய்வமே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தரும் தெய்வமே நீரே என் தேவன் உம்மையில பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே மேக சம்பமே அக்கினி சம்பமே இயேசு தெய்வமே துணையானே மேக சம்பமே அக்கினி சம்பமே இயேசு தெய்வமே துணையானே. Praise the Lord. இந்த மாதத்தின் 1ஆம் தேதியிலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தைகள், நினைவுபடுத்துகிற வார்த்தைகள் நீதிமொழி 15:3.
கர்த்தரின் கண்கள் 3 நீதிமொழிகள் 15:3 கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. நம்மளை குறித்தும் இந்த உலகத்தை குறித்தும் தேவனாகிய கர்த்தர் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு தெரியும் யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க. நாம சொல்லிக்கலாம் இவங்க கெட்டவங்க அவங்க நல்லவங்க, அவங்க கெட்டவங்க இவங்க நல்லவங்கன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு தெரியும் யார் நல்லவர்கள். அவருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் அதுக்கப்புறம் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதனால்தான் அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய கண்கள் பூமி எங்கிலும் என்னன்னா இங்கே அப்படியே அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார். ஆதலால் தேவன் நம்மை காண்கிற தேவன் என்பதை நாம் மனதிலே நினைத்து கொண்டு நீதிமொழிகள் 2:1 வாசிப்போம். அப்படியே புரிஞ்சுங்க. நிறைய அர்த்தம் சொல்லக்கூடாது, ஏன்னா நிறைய வார்த்தைகள் இருக்கு. அதனால 2:1 ஸ்டார்ட் பண்ணி வாசிங்க. என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ண பொறுத்து நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுவது போல் தேடுவாயாகி அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அதிகம் அறிவை கண்டடைவாய். ஒரு நிமிஷம். நாம தேவன் சொல்ற பிரகாரம் மகனாய் இருந்தாலும் மகளாய் இருந்தாலும் கூட நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி, அது பத்திரமா இருக்கணும். ஒரு இடத்துக்கு போறோம், நம்ம கிட்ட பணம் வேணும், இல்லை யாருக்கிட்டையாவது கேட்டு கடனாவோ கேட்டு பணத்தை வாங்கி பத்திரப்படுத்திக்குவோம். ஏன்? நாம எப்போ எதை வாங்க வேண்டுமோ, எந்த இடத்துல பணம் தேவைப்படுகிறதோ அப்போ இந்த பணம் நம்மிடத்திலே பத்திரமாய் இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம்? நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும். அதை காட்டிலும் நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்திலே பத்திரப்படுத்தணும். அப்பதான் ஞானத்தை வாயென்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து, அப்பதான் ஏம்பா வாப்பாங்க எவ்வளோ அது பணம் இருக்கு இல்லைன்னா ஏம்பா எவ்வளோ அது, அந்த ராகமே மாறிடும். எவ்வளோ அது? 10 ரூபாவா? ஏன் என்கிட்ட இல்லை, ஆனாலும் என்னுடைய மனசு விரும்புகிறது அதை வாங்கும்படியாய் என்னிடத்திலே இல்லை. அதை போல நாம தேவனுடைய வார்த்தைகளை ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் பத்திரப்படுத்தப்படும் பொழுது ஞானத்தை வாயென்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல நாடி என்ன பண்ணுமா? புயல்களை போல நாம் என்ன பண்ணோம்? தேடுவாயாகிய. இப்போ புதையல்னா எப்படி இருக்கும்? 1 ரூபா 2 ரூபா இருக்குமா? இல்லை 10 100 இருக்குமா? லட்சம் கோடி இருக்குமா? தெரியாது. கோடிக்கு மேலே கூட இருக்கும். அதுதான் புதையல். அது புதைந்து கொண்டு இருப்பதினாலே சத்தம் கேட்குது, இங்கதான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணலாம்? ஓண்டி பார்ப்போம். புதையல்னா எப்படி இருக்கும்? கோடிக்கணக்கில் இருக்கும், எல்லாம் தங்கமா இருக்கும். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கேன். எங்க அம்மாவுடைய அம்மா வீட்டில் கூட இருக்குது. அது யாரு? அவங்க சொல்லுவாங்க, காவு வாங்குதுன்னு தெரியாது, சத்தம் கேட்குது. இது ஒரு சொம்புல என்ன பண்ணுமா, அந்த செம்பு கவலையில் அந்த கரகரகரன்னு சவுண்டு கேட்குது. எங்கள் அம்மாவும் சொல்லியிருக்காங்க. எனக்கெல்லாம் கூட பயம் இருக்கும் அந்த ரூமில் போனோன்னா. ரோடு, அது வாசல், அதுக்கு உள்ளே போனால் தான் சமையல் ரூமு, அதுக்கு உள்ளே போனால் தான் அந்த ஹால். ஓலை வீடு. அப்போ ஜெயா இருக்காரு அந்த வீடு, ஓலை வீடு. அது உள்ளே போதே பயமாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் செத்துக்கிட்டே இருந்தாங்க. எப்போ பார்த்தாலும் அங்கே என்ன ஆகும்? சாவு தான் இருக்கும்.
அதுக்கான பெரிய பெரிய பெட்டிங்க இருக்கும், மிலிட்ரி பெட்டிங்க எல்லாமே. அந்த பெட்டியில் தான் வந்து எல்லாம் கொடுக்குறது, இந்த ஆதாரசம் என்னமோ கொடுப்பாங்க, அது எல்லாத்தையும் பெட்டியில் போட்டு வச்சுருப்பாங்க. அது உள்ளே போகிறதுக்கு பயமாக இருக்குது. ஏன்னு கேட்டால் அங்கே புதையல் இருக்குது, பூதம் இருக்குது, அதை யாரை வாங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைசியாக எங்கள் அம்மாவுடைய அண்ணன் சண்முகன் பேர் அவரும் மறுத்துட்டார். எல்லாருக்கும் பயம் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன காரியம் தெரியல. அதனால் புதையல்களை தேடுவதை போல, ஏன்னா புதையல்னா அவ்வளவு இருக்கும் அதில், அதை தேடுவது போல நாம் என்ன பண்ணணும்? அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனுடைய வார்த்தையை இருதயத்திலே பத்திரப்படுத்தி அந்த வார்த்தைகளை நினைவுபடுத்தி சொல்லி பார்த்து அதனாலே மனது ஆறுதல் அடையும். அப்போ வார்த்தைகள் இருந்தால் தான் அதை பண்ண முடியும். பணம் இருந்தால் தான் நம்ம யோசிப்போம். மனைவி சொல்லுவாங்க, ஏதோ ஏதோ பண்ணுறதுன்னு தெரியாது, பாட்டுன்னு போகிற வேணுங்க போட்டுனுக்கிறியா. பணம் இருக்குது, அதனால் வீணாக பண்ண மாட்டேன். பணம் இருக்குது, இதை வாங்கலாம், நான் எடுத்து வாங்கிடுவேன், அவ்வளோதான். எவ்வளோ இருக்கு? இருக்குப்பா, ஒரு பணம் இருக்குது, ரைட், ஓகே. நான் தான் பார்ப்பேன், மனைவி தெரியாது. ஏன்னா அவங்ககிட்ட பணம் நான் கொடுக்குறது இல்லை, நான் தான் வச்சுக்குவேன். என்ன வேணுமோ லிஸ்ட் போட்டு கொடுக்க சொல்லமா, அவ்வளோதான், வாங்கிட்டு வந்து கொடுத்துருவேன். சின்ன சின்ன காரியம் அவங்க பார்த்துக்குவாங்க. இதை கீரை வாங்கணும், மீன் வாங்கணும்னா இந்த 2 காரியம் அவங்க அப்பப்போ வாங்கிப்பாங்க. சொல்லுவேன், காசு இங்கே வச்சுக்கணும் சொல்லாமல், இங்கே இருக்குது, இங்கே எடுத்துக்க. பணம் இருக்குது, இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் தேவையில்லை. அவங்க கிலோட்டு இருக்குது, கஞ்சி மட்டும் செஞ்சு வை, ஊருக்காருக்கு இருக்குது, 2-3 பாட்டில் இருக்குது, ரைட், ஓகே, அது போதும் எனக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க? சரி, உனக்கு என்ன வேணும்னு ஏதாவது செஞ்சுக்க, அதுக்கு வேண்டிய காரில் இருக்குது. அப்போ பணம் இருந்தால் தான் செய்ய முடியும். பணம் இருக்குதுன்றதுக்காக என்ன வேணா செய்யறோன்னா அதுவும் கூடாது. தேவன் நம்மை காண்கிற தேவன். இப்படியெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள நாம பயபக்தியோடு கீழ்ப்படிதலோடு அடங்கி அவர் என்ன சொல்றாரு பேசுகிற தேவன், ஆலோசனை தருகிற பரிசுத்த ஆவியானவர். அப்போ நம்மை முழுவதுமாய் அவருக்குள்ளே ஒப்பு கொடுத்து நாம காத்திருந்து விழித்திருந்து தேவன் என்ன சொல்லுகிறார் சொல்லுவார், நிச்சயம் சொல்லுவார். நமக்கு சிந்தைகளை கொடுப்பார். வேற யாரும் கொடுப்பாங்க? எனக்கெல்லாம் யாரும் கொடுக்கறது இல்லைங்க. நீங்க பாருங்க, என் மனைவி நல்லாவே தெரியும், யாரும் புத்தி சொல்றது இல்லை, யாரும் ஆலோசனை கொடுக்கறது இல்லை. இதை பண்ண அதை பண்ண என்கிட்ட சொல்லவே மாட்டாங்க. சொன்னா அவர் ஏத்துக்க மாட்டாரு, இவர் செய்ய மாட்டாரு, யாரு பேசுவாங்க அந்த ஆளுகிட்ட, அப்படிதான் சொல்லியிருப்பாங்க, இன்னமும் சொல்லி கொண்டு இருப்பாங்க. ஒருவேளை நம்மள எத்தனை பேர் எனக்கு தெரியாது. ஏன்னு கேட்டா நான் அசட்டை பண்ணுவது இல்லை, அதற்கும் மேலாய் ஆவியானவர் ஒவ்வொருத்தருக்குள்ளும் வாசம் செய்வதற்குள்ள எனக்குள்ளும் அவர் வாசம் செய்கிறார். எப்பொழுது நான் அவரை விரும்பி அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு உணர்ந்து அதை செய்யலாமா வேண்டாமா என்று தேவனிடத்திலே ஒப்பு கொடுத்து அவர் சொல்லும் பொழுது அதை செய்யும்படியா நான் காத்திருக்கிறேன் பத்தியா, அதை தேவன் வச்சு கொண்டு எனக்கு ஆலோசனை தருகிறார். அப்படி இருக்கும்போது மற்றவங்க சொல்றத வந்து அசட் இல்லை, ரைட் சொல்லுங்க, அப்படிங்களா, சரிங்க, சரி, ஓகே, சரிங்க, ரைட், அவ்வளோதான். நீ என்ன எனக்கு சொல்லு, ஒன்றும் தேவை, ஆண்டவர் இருக்காங்க அப்படின்னு நான் பேசவே மாட்டேன். ஒருவேளை மனைவி கிட்ட சொல்லியிருக்கேன், சரி சார் நம்ம வீடு ஆண்டவர் இருக்காரே நடத்துவார், ரைட், ஓகே சொல்லிட்டியா, அப்படிதான் பண்ணணும் தவிர ஏன் அவர் தான் ஆலோசனை கர்த்தர், அவர் தான் நம்ம நடத்துகிறார். அப்ப நாம எப்படி அவருக்குள்ளே இருந்தால் தேவன் நம்மை நடத்துவார். இதை நம்ம எல்லோரும் யோசிக்கணும். நிறைய பேர் செய்யறது இல்லை. அதனால என்ன இருக்குன்னு அவங்களுக்குள்ள கோபம், எரிச்சல், என்ன அப்படி சொல்லிட்டாங்க, என்ன அப்படி பண்ணிட்டாங்க இல்லை. யாரையும் குற்றப்படுத்தவோ அசட்டை பண்ணவோ அவங்களை தூஷிக்கவோ எங்களுக்கும் நமக்கும் தேவன் அதிகாரம் கொடுக்கவில்லை. யாவரிடத்திலும் சமாதானத்தோடு அன்பாகவே அப்படிதான் ஆண்டவர் நடத்துறாரு. சில நேரங்களில் என்ன இருக்குது, புத்திமதிகளை சொல்லும் போது அந்த கண்டிப்பு அவ்வளவுதான். அவங்க விரோதிகள் இல்லை, வேண்டாதவங்க இல்லை, அவங்க தீண்டத்தகாதவங்க இல்லை, அவங்க தீமையானவர்கள் அல்ல, தேவனுடைய பார்வைக்கு அவருடைய பிள்ளைகள். இதுதான் வேதம் சொல்லுகிறது. அதைத்தான் நாங்களும் கூட உணர்ந்து ஜனங்களை எப்படி நடத்த வேண்டும். ஊழியக்காரர்கள் மாத்திரமல்ல, பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளை எப்படி நடத்த வேண்டும். பிரம்பினால் அடி, அவன் சாக மாட்டான். நீ பிரம்பினால் அடிப்பதினாலே அவன் பாவத்திற்கு ஆளாக மாட்டான். பெரிய பிள்ளைகளை பிரம்பில் அடிப்பாங்கம்மா, நம்ம பிரம்பில் அடித்து அதை பிடிச்சி ஓடிச்சு நம்மள என்ன பண்ணுவாங்க, எட்டி விட ஓடிப்பாங்க. அது அவங்களுக்கு ஊற்றுக்கட்ட மாதிரி.
என்ன பண்ண முடியும்? கோபம். பிசாசு தூண்டி விட்டு என்ன பண்றான்? வேடிக்கை பார்க்கறான். என்னையாடா, பெத்தவளையாடா, தகப்பனையாடா, உன்னை தோல் மேல தூக்கினவளை என்ன சொன்னாலும் சரி, பிசாசு அவங்களுக்குள்ள இருப்பதினால அவங்க என்ன பண்ணுவாங்க? எதிர்த்து நிற்பாங்க. நம்ம ஒண்ணுமே புரியாது. நம்ம அமைதியோட அந்த சொல்ல சொல்லிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாலும் சரி, நீங்க தான் வழி நடக்கும். சமாதானத்தின் தேவன், ஆறுதலின் தேவன், காண்கிற தேவன், அவர்கிட்ட சொல்லிட்டு நம்ம அமைதியோட இருக்காங்க. அவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன எப்படி பேச, என்ன அப்படி பேச, என்ன அப்படி சொல்லணும்னு சொன்னா அந்த என்ன வாக்கு வழக்கு தேவையில்லை. அமைதியோடு கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அவர் சரி கட்டுவார். அவர் யுத்தம் செய்வார். யாருக்கிட்ட? அவங்க பிள்ளைங்கிட்ட. அவங்களுக்குள்ள இருக்கிற பிசாசுகளிடத்திலே யுத்தம் செய்வார். புரியல, புரியாதுன்னு என்ன பண்ணிக்கிறாங்க? அந்த நேரத்தில் அவங்க சரி, பிசாசன் என்ன பண்றான்? தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கறான். அவன் என்ன பண்ணான்? கட்டி போடணும். இயேசுவின் நாமத்தினால் அதைத்தான் நாங்களும் செய்கிறோம். நீங்களும் அதை தான் செய்யணும். கர்த்தர் அதை காண்கிறது. அப்ப இப்படியெல்லாம் நம்ம ஆண்டவருக்குள்ள இருந்தா தான் கர்த்தர் நம்மை நடத்துவது லகுவாக இருக்கும். நமக்கு அவங்க ஆறுதலாக இருக்கும். வருத்தம் இருக்கும், துக்கம் இருக்கும், வேதனை இருக்கும். ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவரை செய்ய. ஏன்னா ஒழுங்கு, சபை என்பது ஒழுங்கு. அங்க புத்திமதிகள் சொல்லுகின்ற இடம், இந்த சமூகம் வேற எங்கேயும் சொல்ல முடியாது. உலகத்தின் நிமித்தமா எங்கெங்க சொல்லுவாங்க, ஆனா அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. அதுதான் சொல்ல வர. அங்க செயல்படுத்த முடியாது, செயல்படாது. கர்த்தர் நிமித்தமாய் வருகிற வார்த்தைகள் தேவன் அதை நடத்துகிறவர், அதை அவர் செயல்படுத்துவார். ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும், கர்த்தருடைய வார்த்தையின்படிதான் நம்ம வாழணும். அதுதான் ஆண்டவர் ஒரே வார்த்தையை சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், அதை புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், அதை செய்ய விரும்ப வேண்டும். எந்தெந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டா ஒவ்வொருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அமைதியோடு சமாதானத்தோட ஆசீர்வாதமா இருக்கும். நம்ம எழுந்து நிற்கலாமா? பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் குறிச்சிட்டாரு. இதிலிருந்து நிறைய வார்த்தை கொடுத்திருந்தாரு. எல்லாம் அவருடைய சித்தம். பிரைஸ் தி லார்ட். இந்த மாதத்தின் வாக்கு தத்துவம் நீதிமொழி 1. பிரைஸ் தி லார்ட். திரும்ப வாசிக்கிறீங்களா? நீதிமொழி 1:33 வார்த்தை. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். ஹalleluya. மறுபடியும் வாசிங்க. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். தேவனுடைய காரியத்திலே அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் கவனமாக இருந்து, அதுதான் சொல்ல, எனக்கு செவி கொடுக்கிறவன் யாரா இருந்தாலும் சரி, உயர்ந்தவன் தாழ்ந்தவன், நான் இந்த மதத்தை சார்ந்தவன், இந்த பாஷை உள்ளவன், இந்த நிறத்தை சேர்ந்தவன், இந்த இடத்தை சேர்ந்தவன், இந்த ஊரை சேர்ந்தவன், இந்த நாட்டை சேர்ந்தவன், யாரா இருந்தாலும் அவர் சொல்லுகிற தகப்பன் அவர். ஆதலால் எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் எப்படி இருப்பான்? அமைதியோடு இருப்பான். நான் சொல்லிக் கொள்வேன் 2 நிமிஷம். என்னை குறித்து பயப்படவே, என்னை சார்ந்த உறவுகள் பயந்தார்கள், வேதனைப்பட்டார்கள், கலக்கமடைந்தார்கள், துக்கமடைந்தார்கள், என் மனவிடத்திலே விசாரித்தார்கள். என்ன இப்படி அமைதியா இருக்க? ஏன்? அவங்களாம் சொன்னா நான் என்ன பண்ணிட்டேன்? கேட்க மாட்டேன். கேட்க மாட்டேன்னா சரி சரி அப்படி சொல்றோம், அவ்வளவுதான். நீங்க என்ன சொல்றது? நான் கேட்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். சரிங்க, ரைட், ஓகே, சரி, ஓகே ஓகே, எல்லாருக்கும் அப்படி பதில் சொல்லலாம். ஆனா செய்ய மாட்டேன். ஏன்னு கேட்டா, ஆண்டவராகிய தேவன் எனக்கு தைரியத்தை கொடுத்து, ஆலோசனை கொடுத்து எதை செய்ய வேண்டும். என் மனைவி கூட ரொம்ப என்ன குறித்து என்ன பண்ணியிருப்பாங்க, ரொம்ப கோச்சிட்டு இருப்பாங்க, கோபமா இருக்க. என்ன இந்த மனுஷன் எது சொன்னாலும் கேட்க மாட்டேறாரு, இவருனா அப்படியே ஒரு பெரிய ஆளு, அப்படியேப்பட்ட ஒரு நீதிமான் நான் நினைக்கிறேன். அவங்க நினைக்கிறாங்க தெரியல, எப்படிலாம் ரொம்ப பண்றாரு இவரு அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கலாம். ஆனால் யார் எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் தேவன் பார்வையில அவங்க தள்ளப்பட்டவங்களா இருந்தாலும், ஒன்றுமில்லாதவங்களா இருந்தாலும் கூட அவர்கள் தேவனை நோக்கி பார்க்கப்படும் பொழுது அது அவருக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப பிடித்தமா இருக்கும். அது போல என்னையும் அவர் நினைத்ததுனால நான் என்ன பண்ணல, ஆபத்திற்கு பயப்படாமல்
அமைதலாய் இருந்தேன். காரியம் நடந்து கொண்டே இருந்தது. சொல்றவங்க சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. மனைவி நான் சொன்னா கேட்க மாட்டாருப்பா, அது என்ன ஆகும் ஏது ஆகும் எனக்கு தெரியல, யார் சொன்னாதான் கேட்பாங்க மனுஷன். அவங்க பேசிக்கிறாங்க. தேவன் சொன்னால் கேள்வி, அவர் சொன்னா செய்வேன். அவர் சொல்றாரு, நான் கேட்டேன், செய்தேன், அவர் சொன்னபடி செய்து முடித்தார். எவ்வளவு பெரிய ஆச்சரியம். என் மனைவி கிட்ட என்ன சொல்லமா, ஒயர்லெஸ்லாம் போயிடுச்சா, வீடியோ கான்ஃபரன்ஸ்லாம் ஓகேவா, எல்லாம் இது பண்ணிட்டா. அவங்க யோசிச்சு இருப்பா, என்ன நான் பேச்சு பேசுறா இருப்பாரு. ஏன் அவங்க கேட்டவங்களுக்குலாம் சொல்லணும் இல்லையா? என்ன இருக்காரு, ஒன்றும் இல்லை, நல்ல கியூர் ஆயிடுச்சு. அப்படியா, எப்படி இந்த மனுஷன் ஹல்லேலூயா எப்படி நடந்திருக்கான்? அவரை மனதார ஏற்றுக்கொண்டு அவர் சொல்லும் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து ஞானமாய் நடக்கும் பொழுதுதான் தேவ நாமம் அந்த மகிமைப்படும். யோசித்து பாருங்க. நம்ம சபைக்கும் தெரியும், என் மனைவியுடைய உறவுகளுக்கு எல்லாருக்கும் தெரியும். என்னுடைய சொந்தங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமோ எனக்கு தெரியாது. ஆனால் பெரிய ஆச்சரியம் தானே. அப்ப என்ன பண்ணணும்? தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். நம்ம எல்லாரும் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பரிசுத்தமுள்ள நல்ல தாமியத்தை ஆசீர்வதிக்கப்பட்ட வேளையில இந்த மாதம் கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த முறை வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினம் இன்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான் என்று சொன்ன அந்த வேத வசனத்திற்காக நன்றி. இந்த வார்த்தை நாங்கள் ஏற்கனவே அறிந்திருந்தாலும் தெரிந்திருந்தாலும் இந்த மாதத்தின் இந்த காலை வேளையில உங்களுடைய வாக்கா எங்களுடைய கண்களுக்கு கொடுத்திருக்கிற அப்பா, இந்த செவி கேட்க அப்பா, இந்த இறுதியை விசுவாசிக்க அந்த வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே அப்பா, உனக்கு செவி கொடுத்தா நாங்கள் விக்கினம் இல்லாமல் வாசம் பண்ணலாம் என்பதை தெய்வம் நீங்கள் பேசியிருக்கிறீங்கப்பா. நாங்கள் உமக்கு செவி கொடுக்கும் போது எந்த பயமோ எந்த திகிலோ எந்த போராட்டமோ எங்களுக்கு இருக்காது. நாங்கள் விக்கினமின்றி வாசம் பண்ண முடியும். ஆண்டவரே, ஆபத்திற்கும் நாங்கள் பயப்படாமல் அமைதியாக இருக்க முடியும் என்று தேவன் எங்களோடு பேசியிருக்கிற அந்த வார்த்தைக்காக நாங்கள் செலுத்துகிறோம். இந்த வார்த்தைப்படியே ஒவ்வொருவரும் கூட கேட்டு அந்த வழிகளில் நடக்க உதவி செய்யும். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறது. அவருடைய கண்கள் நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. நாங்கள் உமக்கு மட்டும்தான்ப்பா பயந்து நடக்க வேண்டும். மற்ற எந்த சூழ்நிலைக்கும் நாங்கள் பயப்படாதபடி, மனுஷருக்கு ஐயா அப்பா, சட்டங்களுக்கு அப்பா, அதிகாரங்களுக்கு நாங்கள் பயப்படணும்னு இல்லைப்பா. கர்த்தர் உமக்கு நாங்கள் பயந்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். புயல் வீசும் கடலில் தடுமாறும் கடலை தாங்கிடும் நங்கூரமே, தினம் தாங்கிடும் நங்கூரமே, தினம் தாங்கிடும் நங்கூரமே, தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி. அன்பின் ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் சுவாமி. இந்த 7வது மாதத்தின் முதல் நாளிலே உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் வீட்டிற்கும்படியாக தேவன் தாம் எங்களை அழைத்திருக்கிறேன். அழைத்தவர் நல்லவர், வல்லவர், போதுமானவர், ஜீவனுள்ள தேவனே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நாளில் ஒரு வார்த்தைகளை கொடுத்து எங்களை திடப்படுத்தினே அதற்காக நன்றி அப்பா. வாக்கு சத்தத்தையும் கொடுத்து எங்களை ஆறுதல் படுத்தி அதற்காக நன்றி அப்பா. அந்த யாவரையும் எங்களையும் இடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், வாழ்கிறோம். கிருபையினால் முடிமறைத்துக் கொள்ளும். இந்த நாளிலும் பிள்ளைகள் உண்மை நலப்படுத்திக் கொடுத்து அன்பின் காணித்தை ஏற்றுக்கொள்ளும். இதே நிமித்தமும் நன்மையை, சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஆசீர்வதியும் சுவாமி. இந்த நாளிலும் கூட சாரா, ஆபிரகாம் குடும்பத்தார் ஒவ்வொரு மாதமும் தவறாமல் உண்மை கனப்படுத்தும்படியாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் கொடுத்த அந்த குடும்பத்தின் ஆசீர்வாதத்திலே உம்முடைய மக்களுக்கு காலை ஆகாரத்தை ஒழுங்கு செய்யும்படியாய்
ஆம் தகப்பனே, என்ன வந்தாலும் எது நடந்தாலும் என் தேவனை நாங்கள் கனப்படுத்துவோம், துதிப்போம் என்ற அந்த எண்ணத்தை கொடுத்திருக்கு. அந்த குடும்பத்தை ஆசீர்வதியும், அந்த குடும்பத்தில் உள்ளவர்களை லட்சியம் சேவைகளை சந்தியும். விசேஷமாக டேனியலும் கூட வார்த்தைகளை புரிந்து கொண்டு வேதத்தை வாசித்து உமக்கு இன்னும் பிரியமுள்ள மகனாய் மாறி ஆண்டவரே அவன் ஆலயத்துக்கு வரட்டும். ஆண்டவரே, நாங்கள் ஒருவரையும் வரக்கூடாதுன்னு சொல்ல எங்களுக்கு தகுதி இல்லை, அதிகாரம் இல்லை. எல்லோரும் தேவ சமூகத்தில் வந்து உண்மை ஆதாயத்தில் துதித்து வார்த்தைகளை கேட்டு நடக்க வேண்டும். இதுதான் உங்களுடைய திட்டம், உங்களுடைய சித்தம். அப்படியாய் ஆக கடவுள் அந்த குடும்பத்தை ஆசீர்வதியும். இதை தாழ்த்திரும் திருவினால் முடிவெடுத்துக் கொள்ளும். இதோ எல்லாம் துதிகன மகிமையாவும் ஒருவருக்கு செலுத்துகிறோம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியமும் இன்றும் என்றும் கூடி வந்து இந்த அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.